இங்க இந்த பொண்ணு வீடு கிளீன் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க ஹஸ்பண்ட் சொல்றாரு, என் ஃப்ரெண்டை பார்த்தேன், அவருக்கு பொண்ணு பிறந்திருக்கு, அதுக்குள்ளே ஒரு பிளான் பண்ண ஆரம்பிச்சிட்டாருன்னு. இந்த பொண்ணுக்கும் அவங்க அப்பா ஞாபகம் வந்துருச்சு. இந்த பொண்ணு பிறக்கும் போது இவங்களுக்கு பெண் குழந்தை பிறந்திருக்குன்னு வீட்டில் இருக்க எல்லாருமே வந்து சோகப்படும் போது அவங்க அப்பா மட்டும் எனக்கு தேவதை பிறந்திருக்குன்னு சந்தோஷப்படுறாரு. அந்த பொண்ணு ஸ்கூல் படிக்கும்போது அவங்க அப்பாவும் பாசமாக தான் வளர்த்துக்கிட்டு இருக்காரு. அந்த பொண்ணு டிராயிங்கில் கூட பில்டிங் கட்டுறதை தான் ஆசையாக வரைஞ்சிக்கிட்டு இருக்கா. இப்போ காலேஜ் படிக்கிற சமயம் வந்துடுது. அந்த பொண்ணு ஸ்கூலை வந்து நல்லா பாஸ் பண்ணிடுறா. அட்மிஷன் ஃபீஸ் வந்து காலேஜுக்கு ரொம்ப ஹையாக இருக்குன்னு அதை பார்த்துட்டு இதெல்லாம் பணக்காரங்களுக்கு தான் செட் ஆகுமோன்னு அந்த பொண்ணு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. அவங்க அப்பா கிட்டே எல்லாரும் சொல்கிறாங்க, வீடு அடமானம் வை, கடன்காரங்கிட்ட போய் காசு வாங்குன்னு சொல்லிட்டு. அவங்க அப்பா எதுவுமே பேசாமல் இருக்காரு. இந்த பொண்ணு இதெல்லாம் பார்த்துட்டு அப்பா என்ன தான் பண்ண போகிறாரோ, கடைசி நாள் ஃபீஸ் கட்ட வேண்டியதும் வந்துருச்சுன்னு சொல்லி அவரோட கனவெல்லாம் அழிச்சிடலான்னு வீட்டில் இருக்க அவள் செஞ்சு வச்ச அந்த வீடெல்லாம் தூக்கி போட்டு உடச்சிக்கிட்டு ஓரமாக உட்காந்து அழுதுகிட்டு இருக்கா. அப்போ அவங்க அப்பாவோட கை ஒரு லெட்டர் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குது. அதை பார்த்த உடனே ஒன்றுமே புரியல. ஓப்பன் பண்ணி பார்த்தா அவர் ஃபீஸை கட்டிட்டாரு. எப்படிப்பா கட்டினீங்கன்னு கேட்க கூட அவளுக்கு மனசு இல்லை. அவர் சொல்கிறாரு, உனக்கு தான் வீடு கட்டணுன்னு ரொம்ப ஆசை இல்லை, போ இந்த உலகம் ஃபுல்லாக உன்னால் எவ்வளோ வீடு கட்ட முடியுமோ கட்டுன்னு உடனே இந்த பொண்ணு ஆசையாக போய் அவங்க அப்பாவை கட்டி பிடிச்சி அழுதுகிட்டு இருக்கா. இப்போ அந்த பொண்ணு அவங்க ஊர்லேயே மிகப்பெரிய ஆர்கிடெக்டாக இருக்கா. அவள் வரைஞ்சி வச்ச வீடை இப்போ சொந்தமாக அவளுக்காகவே கட்டி வச்சிருக்கா. அவங்க அப்பா இவளுக்காக சின்ன வயசுலேருந்து சேர்த்து வச்ச காசெல்லாம் பார்த்துட்டு கட்டி பிடிச்சி அவங்க அப்பாவை நினச்சி ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்கா.